யாருமே கெட்டு போகாதப்போ ஏன் நம்பிக்கையா இருக்கிற உன்னை கெட விட்டுருவேன். வெல்கம் டு கார்த்திக் கங்கா விலாக் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நாளைய சந்திராஷ்டம் யாருக்குன்னு சொல்கிறேங்க. என்னைக்கு டேட்டுன்னா 14/12/2023 ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேட்டில் டிசம்பர் வியாழக்கிழமை அன்றைக்கி யாருக்கு சந்திராஷ்டம், ராசி பலன் என்னன்னு நான் சொல்கிறேங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன தகவல் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ என்னென்னா, நிறைய பேர் வந்து மா வேலைலாம் எப்போ கட்டணும் அப்படின்றது தெரியல. அந்த ஒரு சின்ன ஒரு எப்படி செய்யணும் அப்படின்றது ஒரு சின்ன குறிப்பாக சொல்லிடுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மாவேலை பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாரத்தில் 7 நாளுமே நம்ம கட்டக்கூடாது. அது அந்த மாவேலை வந்து ரொம்ப உகந்த நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான். அந்த வெள்ளிக்கிழமை தான் நம்ம அந்த மாவேலை கட்டணும். ஆனால் அது வந்து மகாலட்சுமிக்கு தான் ரொம்ப பிடிச்ச இலையாக இருக்கும். நீங்கள் அதை கட்டி பாருங்கள். உங்கள் வீட்டில் வந்து எந்த ஒரு பேயோ பிசாசி ஏதோ நுழையாது. மகாலட்சுமி மட்டும் தான் வீட்டுக்குள்ளே வருவாள். மகாலட்சுமி வந்தாவே உங்களுக்கு காசு பணம் வரும். வாரத்துக்கு ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மாவிலையை ஒரு 11 இலையை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 11 இலையை எடுத்து அதிலே வாசலில் வெளியே வந்து நம்ம நீளமாக ஒரு இதை மாதிரி கட்டிடுங்க. என்னதுங்க, அதான் ஒரு நூல் மாதிரி கட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த நூலுக்கு கட்டிட்டு அந்த நூலில் வந்து நம்ம அந்த மாவிலையை அப்படியே ஒரு சின்ன ஓட்டை மாதிரி இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா ஓட்டை வந்துடும். அதில் நம்ம அப்படியே சொறி விட்டுடலாம் மாவிலையை. ஒரு 11 இலைக்கு மேலே எடுக்கக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். 11 இலையை தான் கட்டணும். அதுவும் குறிப்பாக இந்த மாவிலை வந்து வீட்டில் இருக்கிற ஆண்மகன் கட்டினா தான் ரொம்ப நல்லது. வீட்டில் உங்கள் பசங்களோ இல்லைன்னா உங்கள் வீட்டுக்காரங்களோ ஹஸ்பண்டோ யார் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி ஆளுங்களா பார்த்து கட்ட சொல்லுங்கள். ஏன்னா வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க கட்டினா தான் மாவிளக்கு ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமையானா மல்லிகைப்பூ இருக்குங்க, மல்லிகைப்பூ இருக்கும். அந்த மல்லிகைப்பூவை மட்டும்தான் நம்ம மகாலட்சுமிக்கு வந்து போடணும். மற்றபடி நீங்கள் வேறு எந்த பூ போடலாங்க. ஆனால் மல்லிகைப்பூ போட்டால் உங்களுக்கு அன்றைக்கி மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வந்து வாசம் செய்வாள். ரொம்ப விசேஷமாக இருக்கும். வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் மாவேலை போடணும்னு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி வெள்ளிக்கிழமைக்கு அடுத்தது சனிக்கிழமை எதுவும் பண்ண வேண்டாம். வியாழக்கிழமை முன்னாடி நாளும் எதுவும் பண்ண வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அந்த மாவேலை வந்து எடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து வேப்ப தலை சொல்லுவாங்க, வேப்ப இலையை வந்து எடுத்துங்க. அதை ஒரு கொத்து நீங்கள் வீட்டு வாசலில் சொல்லி விடுங்க. இந்த கொரோனா காலத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அது இல்லாமல் நம்ம அந்த வேப்பந்தலையை வந்து சொருன்னா நம்மளுக்கு வீட்டில் எந்த ஒரு கெட்ட ஒரு இதுவும் வராதுங்க. ஆனால் அது வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் வேப்பந்தலையை சொல்லணும். மறுநாள் திங்கக்கிழமை அதை எடுத்து கால்படாத இடத்துல நம்ம செடி ஓரமோ எங்கேயோ வீசினோம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் இருக்கணும். திங்கக்கிழமை எடுத்துடணும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அது எல்லா பாவனையும் இழுத்துருங்க. அதுக்கு மேலே அது வச்சாலும் நம்ம வீட்டில் வேலை செய்யாது. அதனால் நம்ம எடுத்துடணும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நம்ம வந்து மாவிலை வெடித்தோன்னா, வெள்ளிக்கிழமை வச்சோன்னா ஞாயிற்றுக்கிழமை அதை வந்து காலையில் எடுத்துடணும். அப்படி பண்ணிட்டணும். இதெல்லாம் நம்ம செஞ்சோன்னா நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி எப்போவுமே நிரந்தரமாக குடியிருப்பாள். உங்களுக்கும் ஒரு வீட்டில் எந்த சண்டை சச்சரவு, புருஷன் பொண்டாட்டி சண்டை, குழந்தைங்க சண்டை எதுவுமே வராதுங்க. ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கும் நிறைய ஏகப்பட்ட பிரச்சனைலாம் வந்தது. நாங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணுறோம். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சொன்னோம். எங்களுக்கு வந்து ஒரு பெரியவர் ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னாங்க. அவர் வந்து யாரும் இல்லைங்க, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியக்காரர் தான். அவர் சொன்னது நான் ஃபாலோ பண்ணது தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் எல்லாம் நன்மையே நடக்கட்டும். உங்கள் ஃபேமிலியில் எல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் என் ஃப்ரெண்டுக்கு நான் வந்து ஷேர் பண்ணணும், என்னோடய யூடியூப் சேனல் மக்களுக்கு நான் சொல்லணும்னு ஒரு தகவலாக நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி யாருக்கு சந்திராஷ்டம்னா, நான் சொல்லலைங்க 14/12/2023 வியாழக்கிழமை அன்றைக்கி யாருக்கு சந்திராஷ்டம்னா ரோகிணி நட்சத்திரத்துக்குங்க. ரோகிணி நட்சத்திரம், மிருக சீசனம்.
இந்த 2 நட்சத்திரக்காரங்களுக்கு அன்னைக்கு சந்திராஷ்டமம். ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷம். ஆனால் ராசி பலன் சொல்லிடுறேங்க. முதல் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம் யாருக்கு என்று தெரியணும்னா, உங்களுக்கு வந்து உங்கள் நட்சத்திரம் என்னன்னு தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நீங்கள் வந்து நம்ம நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் வருதான்றதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். உங்கள் நட்சத்திரம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களோட ஜாதக புக் எடுத்து நீங்கள் பார்த்து அதை குறித்து வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன நட்சத்திரன்றது. இப்போ ராசி பலன் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மேச ராசிக்கு வெற்றிங்க, ரிஷப ராசிக்கு வாழ்வு, மிதன ராசிக்கு தனம், கடக ராசிக்கு லாபம், சிம்மத்துக்கு வரவு, கன்னிக்கு ஆதரவு, துலாமுக்கு வாழ்வு, விருச்சத்துக்கு நட்பு, தனுசுக்கு பணிவு, மகரத்துக்கு நன்மை, கும்பத்துக்கு ஓய்வு, மீனத்துக்கு நற்செயல். இதெல்லாம் ராசி பலன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த ராசி பலன் தான் கொடுத்துக்கிறாங்க. நல்ல நேரம் வந்து காலையில் 12லேருந்து 12:15 வரைக்கும், 12:15லேருந்து 1:15 வரைக்கும் நல்ல நேரம் ஃப்ரெண்ட்ஸ். மாலை எதுவும் இல்லைங்க. ராகு காலம் பார்த்தீங்கன்னா 1:30 இன்றைக்கி. குளிகை வந்து 9:10 யமகண்டம் 6:07 இன்றைக்கி. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்னென்னா நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல் சொல்லணும்னு பார்க்குறேன். நிறைய பேருக்கு இந்த சந்திராஷ்டம்னா என்னன்னு தெரியலைங்க. அதை பற்றியும் ஒரு வீடியோவாக நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஓரைன்றது யாருக்கும் தெரியாமல் இருக்குது. அந்த ஓரையை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு ஓரையை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசை இருந்தீங்கன்னா அவங்களாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எஸ், ஓரையை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு எஸ்ன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஓரை ஒரு வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து என்னென்னா, எந்த ஒரு செயலும் செஞ்சாலும் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எங்கேயோ வெளியே போகிறீங்கன்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்பூன் கல்லுப்பு எடுத்துக்கோங்க. அதை நம்ம தலையை சுற்றிங்க. நீங்கள் அந்த பாத்ரூம் போகிற குளிக்கிற தண்ணி போகலங்க, தண்ணியெல்லாம் நிற்கும், அதுலேயும் போடலாம். இல்லை பாத்திரம் கழுவுமே சிங்க், அதுலேயும் போடலாங்க. அதில் போட்டு நீங்கள் எங்கே போகிறீங்களோ போங்க. உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் இல்லாமல் நீங்கள் என்ன நினச்சி போகிறீங்களோ அந்த காரியம்லாம் உங்களுக்கு வெற்றியாக அமையும். இதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ நீங்கள் அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களது நியூ சேனலு நீங்கள் தாங்க சப்போர்ட் பண்ணணும். மக்களோட ஆதரவு எனக்கு என்றைக்குமே வேணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய நான் வந்து உங்களுக்கு மருத்துவ குறிப்பெல்லாம் சொல்லலாம்னு பார்க்குறேங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மருத்துவ குறிப்பு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. நான் அதையும் சொல்லலான்னு பார்க்குறேங்க. அம்மா பியூட்டிஷனும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. நான் பியூட்டிஷன் பற்றியும் பேசுகிறேங்க. பியூட்டிஷன்னா நிறைய பேர் பெண்களுக்கு தான் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. அது ஆண்களுக்கும் சொல்லுவேன், கவலைப்படாதீங்க. இது ஆண்கள் பெண்கள் இரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் சொல்லுவேன். நீங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு அதுதாங்க ரொம்ப முக்கியம். எங்கள் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கு என்றைக்கும் வேணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோலாம் வேணும் சொல்லுங்கள் சார். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.